அன்பந்த ஓய்மன் சேனல் நேயர்களே, இந்த பெரியாரிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், அப்புறம் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க, திராவிட மாடல்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஜாதியை எதிர்த்து பயங்கரமாக பேசுகிறாங்க. ஜாதியே இருக்கக்கூடாது இந்த உலகத்தில், எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் அவங்க பசங்களை ஸ்கூலில் சேர்க்கும்போது முதல்ல ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஜாதியை தான் குறிப்பிட்றாங்க. இது எப்படி சரியா தப்பா? அதே மாதிரி இவங்க ஜாதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இடஒதுக்கீடுக்காக போராடுறாங்க. இடஒதுக்கீடு இருக்கணும்னா ஜாதி இருக்கணும் தானே அர்த்தம். இப்படி ஒரு கருத்து சமூகத்தில் உலாவிட்டு வருது. இது யார் சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, இது யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடஒதுக்கீடு வந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் ஒரு பெரிய பேக்ரவுண்டு, அதெல்லாம் பேசினா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இடஒதுக்கீடுக்கும் ஜாதிய முறைக்கும் எதிராக பேசுகிறது உண்மையிலே யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி முறையினால் பாதிக்கப்பட்டவங்களை விட இந்த ஜாதிய முறை கொண்டு வந்தாங்கள்ல, ஜாதிய முறையினால் அனுபவித்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் இதை பேசுகிறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதிய முறை கொண்டு வந்தவங்க, அதனால் பலன் அனுபவித்தவங்க, மீண்டும் அந்த ஜாதிய முறை வேணும்னு நினைக்கிறவங்க யாரை வச்சு சொல்ல வைக்கிறாங்கன்னா, இந்த ஜாதிய முறையினால் பாதிக்கப்பட்டவங்களை வச்சே இதெல்லாம் சரி அப்படி சரியான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நல்லா யோசனை பண்ணி பார்ப்போம். ஜாதிய முறை அந்த காலத்தில் அது ஒரு நிலப்பிரபுத்துவ சமுதாயத்தில் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நம்ம அந்த மன்னராட்சி முறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா மிக கொடுங்கோலான ஆட்சி, யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அந்த குடும்பம் நினைக்க என்னவோ அதுதான் மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்துச்சு. அதிலேருந்தெல்லாம் மாறி ஒரு ஜனநாயக சமுதாயம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய தியாகங்கள் செஞ்சு போராட்டங்கள் நடத்தி இந்த மக்கள் ஒரு சமநிலையை அடைவதற்கான, சமத்துவத்தை அடைவதற்காக நடந்த போராட்டங்களின் விளைவாக தான் நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சலுகைகளும் உரிமைகளும் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இதை மீண்டும் பின்னோக்கி கொண்டு போகணுன்னு விரும்புகிறவங்க இப்படிப்பட்ட விஷயங்களை அழகாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. அது எப்படி அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் அதை அதிகமாக பேச வைக்கிறாங்கன்னா, அனுபவித்தவங்க கிடையாது. அதாவது ஜாதிய முறையினால் சுகங்களை அனுபவித்தாங்களா, அவங்க கிடையாது. ஜாதிய முறை பாதிக்கப்பட்டவங்க, மேல் தட்டில் இருக்கவங்க, இவ்வளவு நாள் உயர் அதிகாரங்களில், பதவிகளில், செல்வங்களில் எல்லாத்துலேயும் இருந்தவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு முறை, ஜாதிய எதிர்த்தான போராட்டங்கள்லாம் வந்த பிறகு மெல்ல மெல்ல, நான் சொல்கிறது ரொம்ப இல்லை, மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அடித்தட்டு மக்கள் அந்த உயர்ந்த நிலைக்கு கொஞ்சம் வந்திருக்காங்க. இதையே தாங்கிக் கொள்ள முடியாதவங்க அவங்களுக்கு கீழே இருக்க தட்டு மக்களை அதற்கும் கீழே இருக்க தட்டு மக்களுக்கு எதிராக தூண்டி விடக்கூடிய செயல் தான் இந்த செயல். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இன்றைக்கும் அந்த ஜாதி முறை தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் 99% மார்க் வாங்குகிறான், 99 மார்க் வாங்குகிறான், ஒரு 50-60% வாங்குறவங்களுக்கு சீட்டு கிடச்சிருது, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உண்மையிலேயே அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே சமநிலையான இதுதான் வேணும். ஆனால் அந்த சமநிலை என்ன என்பதில் தான் இப்போ பிரச்சனை. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு சின்னதாக தான் பேச போகிறோம், ரொம்ப பெருசாக நான் சொல்ல போகிறதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் ரொம்ப முக்கியமானது. அப்பர் காஸ்டில் இருக்கவங்களுடைய பேரண்ட்ஸுங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 10ல் 9 பேர் படிச்சிருக்காங்க. ஆனால் லோயர் காஸ்ட்டில், அதுக்கு கீழே இருக்கவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய எல்லா காஸ்ட்லேயுமே 10க்கு 5 பேர் தான் படிச்சிருக்காங்க. அப்போ குழந்தை பிறக்கும்போதே அவங்களுடைய பேரண்ட்ஸுங்க நாலேஜபிளாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் அவங்க பிறக்கிறாங்க. இங்கே படிக்காத குடும்பத்தில் பிறக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எழுத படிக்கக்கூட தெரியாதவங்க தான் நான் சொல்கிறேன் அந்த 5% இருக்காங்க. 5%ல் 5 பேர் இருக்காங்க 10ல். அப்போது அவங்களுடைய அம்மா அப்பா, அதாவது உயர்ந்த படித்தவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டராகவோ என்ஜினியராகவோ இருக்காங்க. அந்த குடும்பத்தில் பிறக்கிற வளர்கிற அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய
அறிவு சார்ந்த விஷயங்கள், நாலேஜ் வந்து இந்த சமூக மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. இது நம்பர் 1. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு பார்க்கணும், இந்த குழந்தை எப்படி வளருதுன்னு பார்க்கணும். இந்த குழந்தை நடந்து போடுறதுக்கு கூட செருப்பு இல்லாத அளவுக்கு பல கிலோமீட்டர் நடந்து போய் பஸ்ஸில் போகிறதுக்கு கூட வசதி இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் அரசு இப்போ கொண்டு வந்திருக்கு, அதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க, அப்பா அம்மா சரியான வேலை இல்லாதவங்க, அவங்க இவங்களுக்கு வந்து தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாதவங்க. சில நேரங்களில் இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்திலேருந்து அவங்க ஏசியில் போவாங்க, இருக்கும் காரில் போய் விடுவாங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய டியூஷனில் படிக்க வைப்பாங்க, அவங்களுக்கு வந்து தேவையான ஊட்டச்சத்துள்ள பொருட்கள்லாம் எப்போ வேணாலும் சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு அது கூட கிடைக்காது. அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகளும் இவங்களும் 2 பேரும் ஒன்றா? நீங்கள் உடனே சொல்லலாம், இப்போ அதுக்கு தான் அரசாங்கம் திட்டம்லாம் கொண்டு வந்திருக்கு, காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், இப்படியெல்லாம் வந்திருக்கு உணவு திட்டம். ஆனால் இந்த குழந்தைகள் சாப்பிடக்கூடிய பொருட்கள், இந்த குழந்தைகள் அனுபவிக்கக்கூடிய சுகங்கள், அதாவது லக்ஸரியான விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கல. அப்போ 2 பேரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிவில் சர்வீஸ் அதில் பார்த்தீங்கன்னா 100ல் 93% இந்த அப்பர் ஸ்டேஜில் இருக்கவங்கள தான், உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்க தான் இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க, இவ்வளவு ரிசர்வேஷன் வந்த பிறகும். ஆனால் இந்த குழந்தை அவங்க வந்து போகும்போதும் பழகும்போதும் செய்யும்போதும் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட மரியாதையோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் இந்த குழந்தை ஒரு அரசு ஆஸ்பத்திரின்னு சொல்கிறது தப்பாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் அரசு ஆஸ்பத்திரியில் பிறக்கக்கூடிய, கேட்கறதுக்கு பார்க்குறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது வந்து ஈக்குவலாக. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸு. இப்போது உயர்ந்த வகுப்பில் இருக்கவங்கள வந்து நம்ம வந்து எப்படி அழைப்பாங்கன்னா, அந்த வீட்டினுடைய சின்ன பையனாக இருப்பான், வயசில் ரொம்ப சின்ன பையனாக இருப்பான். ஆனால் அவங்கள வந்து ஐயா அப்படின்னு சொல்லி வணங்கி அது ரொம்ப கும்பிட்டு கூப்பிடக்கூடிய அளவுக்கு. ஆனால் அந்த பையன் இவங்களை வந்து வாடா போடான்னு கூப்பிடுவான். செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து அப்போ பார்த்திங்கன்னா பேரே, இப்போ அந்த ரொம்ப கீழே அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அதுக்கும் மேலே இருக்கக்கூடிய மக்களையும் எடுத்துக்கலாம், அவங்களுக்கெல்லாம் பேரை எப்படி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவாடைன்னு வைப்பாங்க, சுடுகாட்டான்னு வைப்பாங்க. அதாவது வளரக்கூடிய குழந்தைக்கு அந்த சின்ன வயசில் தெரியாது, ஆனால் வளர்ந்து வந்த பிறகு அவங்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு வந்து கூனி குறுகி, சின்ன வயசில் தெரியாமல் வளர்ந்துருவாங்க, ஒரு கூனி குறுகி அவங்க வந்து வாழக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கும் இருக்குன்றது தான் பார்க்குறோம். அப்போது ஆரம்பத்தில் இருந்தே செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் விஷயமாக இருந்தாலும் சரி, வெல்த்தாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் அறிவு சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அப்புறம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும், அதாவது 99 மார்க் வாங்குறவனும் 60% மார்க் வாங்குறவனும் 2 பேரும் ஒன்றா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த இடத்துல லெவல் ஃபீல்டு இல்லாத இருக்குது. இந்த லெவல் ஃபீல்டு 2 பேருமே சம வாய்ப்பு என்பது 2 பேருக்குமே ஒரே மாதிரி சொல்லி கொடுத்து, 2 பேருக்குமே ஒரே மாதிரி வெல்த் இருக்கிற மாதிரி, 2 பேருக்குமே ஒரே மாதிரி அறிவு சார்ந்த பேரண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிற மாதிரியெல்லாம் உருவாக்கின பிறகு இடஒதுக்கீடு தொடரணும். அதே மாதிரி இந்த ஜாதிய முறை கேள்வி கேட்குறாங்கல்ல, அதை வந்து அதாவது இந்த ஜாதியை சேர்ந்தவங்க இல்லாத நிலைமை உருவாக்குற மாதிரியான நிலைமை இருக்கணும். இடஒதுக்கீடு எதிராக பேசுகிறவங்க, இவ்வளவு காலம் கொள்ளையடித்து இவ்வளவு காலம் அனுபவித்தவங்க, இந்த இடஒதுக்கீடு முறையினால் அதெல்லாம் விட்டு போகுதே கையில் அப்படின்றதுக்காக தான் அதை அவங்க பேசுகிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும் நாமன்னு சொல்லி கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.